பவித்ர பகதுஜா. இன்றைக்கு நம்முடைய இந்த புனிதமான விஜயதசமி ஒட்டி நடக்கக்கூடிய கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்துடைய பதசஞ்ச நிகழ்ச்சிக்கு பொது விழாவில் தலைமை தாங்கி தந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வித்யாதர் பணிக்கர் அவர்களே, மாநில ஜில்லா சங்கசாலகர்களே, சேத்திர அதிகாரிகளே, சுயம்சேவகர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஒரு தனித்துவம் இருக்கு. காலங்காலமா அது இருக்கு. சங்க வேலையிலும் இது இருக்கு. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றைக்கு இங்கிருந்து புது செய்திகள்லாம் வேற வேற செய்திகள்லாம் வருது. இன்றைக்கு நடக்கக்கூடிய அரசு எங்களால தான் நடக்குது, நாங்க போட்ட பிச்சை அப்படிங்கிற செய்திலாம் இங்கிருந்து வருது. இந்த கன்னியாகுமரி மாவட்டம் என்பது தமிழக அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ செய்தியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4000 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறு கொண்டது இந்த மாவட்டம். நீங்க எல்லாம் சுயம்சேவகலாம் நிக்கிறீங்க, ஏதாவது சிரமம் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், இருந்தா உட்கார்ந்துக்கலாம். நான் வேகமா செய்தி சொல்லி முடிச்சிடறேன். உங்களோட நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது, சங்கத்தினுடைய 100ஆண்டு விழாவில். ஆனா இங்க இருக்கிற சூழ்நிலை காரணத்தினால எவ்வளவு சுருக்கமாக என்னால் முடியுமோ செய்தி மட்டும் சொல்றேன். அந்த 4000 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த கன்னியாகுமரி தோன்றியதாக இந்த நம்முடைய அரசாங்கம், தமிழக அரசாங்கம் சொல்லக்கூடிய செய்தி. ஆனா நம்முடைய காலக்கணக்கு வேற. அதுல இன்னொரு விஷயம் சொல்றாங்க, கிமு 1500 1000 ஆண்டுகளுக்கு கற்கால மனிதன் வாழ்ந்தா, அந்த கற்கால மனிதன் வாழக்கூடிய அவன் உபயோகப்படுத்திய கல்லாலான கோடாரி கிடைச்சது. பிறகு இங்க அகழ்வாராய்ச்சி பண்ணும் போதெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தூத்தூர் ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் எடுக்கும் போது கையால் செய்யப்பட்ட மண்பாண்டம் கிடைச்ச, சொரசொரப்பான மண்பாண்டம் கிடைச்சது. அதனுடைய வடிவங்கள், அங்க இருக்க ஆடைகள் இதெல்லாம் பார்க்கும்போது கற்காலத்திற்கு முன்னாலேயே இங்க மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான சான்று இருக்கு. அதை விட இன்னொன்னு என்ன சொல்றாங்க, இங்க இருக்கக்கூடிய பண்பாடு கலாச்சாரத்தை பார்க்கும்போது மொஹஞ்சதாரோ கரப்பா, நீங்க எல்லாம் சரித்திரம் படிச்சிருப்பீங்க, அந்த நாகரிகத்திற்கு இணையான, அதை விட கூடுதலான நாகரிகத்தோடு வாழ்ந்த நகரம் இங்க இருந்திருக்கு. அந்த நகரமானது எப்படி காலப்போக்கில் அழிஞ்சு போச்சுன்னா, நீங்க சொல்லுங்க லெமுரியா கண்டதெல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் உண்மைதான். கடல் அழிப்புல அந்த நகரம் அழிஞ்சு போச்சு. ஆனா அதற்கான பொருட்கள் கடற்குள்ள கிடைச்சது. இது கன்னியாகுமரியில வரலாறு. அப்ப எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால இங்க என்ன ஒரு வாழ்க்கை முறை இருந்தது, இங்க வாழ்ந்தவர்கள் எதை கடைபிடிச்சாங்க, இங்க இருக்கக்கூடிய ஒரு ரத்தத்துல ஓடக்கூடிய ரத்தம் என்ன ரத்தம், எந்த பாரம்பரியத்தை சார்ந்தவங்க, எந்த பண்பாட்டை சார்ந்தவங்க, எந்த கலாச்சாரத்தை பின்பற்றி இருக்கிறோம்னா, இங்க மார்த்தாண்டத்திலிருந்து ஒரு 9 கிலோமீட்டர் நினைக்கிறேன், சிற்றால அங்க ஒரு ஜைன குகை கோயில் ஒன்று இருக்கு. சிதறால் ஜைன கோயில். இப்ப அங்க வந்து பகவதி அம்மன் கோயில் இருக்கு. அது 9ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. 9ஆம் நூற்றாண்டை சார்ந்த அங்க வந்து துறவிகள் இருந்திருக்கிறாங்க. அங்க சிற்பங்கள்லாம் இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் என்பது இந்த தேசத்திற்கு வழிகாட்டிய மாவட்டமாக இருக்கிறது. துரதிருஷ்டம், இந்த நாட்டில் காஷ்மீர்ல பிரச்சனை, நம்ம தலையில காலுல பிரச்சனை. இங்க ரெண்டுலயும் பிரச்சனை. என்ன காரணம், காலங்காலமாக வாழ்ந்த சனாதன தர்மத்தை சார்ந்தவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சதுனால. கிழக்கும் மேற்குலையும் பிரச்சனை. நாகாலாந்து, மிஜோராம், திரிபுரா அங்க எல்லாம் பிரச்சனை. அங்கேயும் சனாதனவாதிகள் குறைஞ்சதுனால மேற்குல சனாதனத்தை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய தர்மம் பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடியதுனால, தவறுதலான புரிதல்னால அங்கேயும் பிரச்சனை. அதெல்லாம் சரி பண்ணியாச்சு.
இன்னைக்கு காஷ்மீர் சரி செய்யப்பட்டிருக்கு, கன்னியாகுமரி சரி செய்யப்பட்டிருக்கு. கன்னியாகுமரி ஒரு ஆன்மீக பூமி. இங்கே 2 அம்மன் தவம் இருக்கிறாங்க. ஒன்னு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அம்மன், இன்னொன்னு பகவதி மண். இது 2 அம்மன்கள் பிரசித்தி பெற்ற ஸ்தலம். ஸ்தானுமாலையில் இருக்கிறார் சுசீந்திரத்தில். ஸ்தானுமாலைக்கும் கன்னியாகுமரி அம்மனுக்கும் என்ன தொடர்பு இருந்தது உங்களுக்கு தெரியும். நாகர்கோவில நாகராஜர் இருக்கிறார். இன்றைக்கு கூட பத்மநாபரத்திலிருந்து நவராத்திரி உற்சவம் கிளம்பி போயிட்டு இருக்கு. அப்ப இந்த மண் யாருடைய மண்? யார் வாழ்ந்த மண்? இங்கே தவறுதலாக ஒரு செய்தி சொல்லப்படுது. தவறுதலாக நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களை புரிந்து வைக்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த வழிபாட்டுனால எந்த வித்தியாசமும், நீ எந்த வழிபாட்டு முறை இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை. ஆனா தர்மத்தின் அடிப்படையில, தேசத்தின் அடிப்படையில நாம ஒண்ணு. இந்த நாட்டுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு, ஒரு பண்பாடு இருக்கு, ஒரு கலாச்சாரம் இருக்கு, ஒரு வாழ்க்கை முறை இருக்கு. அந்த வாழ்க்கை முறையை பின்பற்றுவது தர்மம். அந்த தர்மத்திற்கு கடைபிடிக்க சனாதனவாதிகள். அந்த சனாதனத்தை ஒழித்து விடலாம் என்பது நடக்காத காரியம். நம்முடைய சர்சங் சாகு மோகன்ஜி பாகவத் அவங்க பூனேல செப்டம்பர் மாசம் ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க. அந்த புத்தகம் வெளியிட்டதால ஒரு செய்தியை சொல்றாரு. இந்த நாடு முன்னோக்கி செல்வதை சகித்துக் கொள்ள முடியாத சில சக்திகள் அதை சீர்குலைக்க பார்க்கின்றன. இது ஒரு செய்தி அவர் சொன்னது. அப்படி யாரெல்லாம் அதெல்லாம் சொல்றாரு, அது என்ன பண்றதுக்காக சங்கம் முயற்சி பண்ணுதுன்னு சொல்றாரு. ஆனா அது வெற்றி பெறாது. அவர் சொன்ன வார்த்தை வெற்றி பெறாது. அதுவே அவர் இன்னொரு சொல்றாரு. சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் எழுதிய இந்தியன் ரெசிடென்ஸ் என்கிற புத்தகத்தை படிச்சேன். இப்பதான் எனக்கு படிக்க வாய்ப்பு கிடைச்சது. அதன் முதல் அத்தியாயத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், சுபாஷ் சந்திர போஸ் சொல்லியிருக்கிறாங்க, இங்க ஆண்ட வெள்ளையர்கள் அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தான்னா, நாம வந்துதான் இந்த நாட்டை ஒரே நாடா ஆக்கணும். இது பல பகுதிகளாக இருந்தது, அதனால நிறைய பேர் துணை கண்டு அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒன்னா ஆக்கணும்னு சொன்னதாக அப்படின்னு வெள்ளைக்காரன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அது தவறு. இந்த நாடு ஒரே நாடாக இருப்பதற்கு ஒரே காரணம் ஹிந்து தர்மம் சொல்றார். சுபாஷ் சந்திர போஸ் சொல்லியிருக்காருன்னு சொல்றார். மோகன்ஜி பாகவத் சொல்றார். ஹிந்துன்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தாத காலத்திலேயே தைரியமாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காரு. இந்த நாடு ஒரே நாடாக இருப்பதற்கு ஒரே காரணம் ஹிந்து தர்மம். ஏன்? ஹிந்து தர்மம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தர்மம், யாரையும் அரவணைக்கக்கூடிய தர்மம், எல்லாரும் அன்பு செலுத்தக்கூடிய தர்மம், யாரையும் வெறுக்கக்கூடிய தர்மம் இல்லை. எல்லாரும் தன்னுக்குள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடியது, யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அப்படிப்பட்ட தர்மத்தினுடைய அடிப்படையில கன்னியாகுமரிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. இன்றைக்கு என்ன நாள்? விஜயதசமி நாள். இன்றைக்கு என்ன விசேஷம்? 9 நாள் நவராத்திரி நடக்கும். 9 தெய்வங்கள், துர்கா, சரஸ்வதி, லட்சுமி எல்லாம் சேர்ந்து, துர்கை, லட்சுமி, சரஸ்வதி 3 நாள் 9 சேர்ந்து மகிஷாசுரனை வதம் செய்த மகிஷாசுரனை மர்த்தினி வதம் அவதாரம் எடுத்த நாள், கடைசி நாள் 9ஆம் நாள். எதற்காக? அவன் ஒரு எருமை தலை கொண்ட அரக்கன், அரக்கனை வதம் செய்வதற்காக 3 சக்திகள் ஒன்று சேர்ந்தது. அன்றைக்குதான் சங்கம் துவங்கப்பட்டது. 1925 விஜயதசமி நாள சங்கம் துவக்கப்பட்டது. ஷாக்கா வந்தது பின்னால். டாக்டர்ஜி முதல்ல இளைஞரோட மைதானத்தில் போய் இருந்தது 1925 விஜயதசமி நாள். வெற்றி திருநாள், வெற்றி தான் கிடைக்கும். அது மட்டுமா? மகிஷாசுர மத்தியில் இல்லை. அது மட்டுமா? ராவணனை வதம் செய்த நாள். மகாபாரத யுத்தத்துல அவங்க 14 வருஷம் காட்டுக்கு போயிட்டு அஞ்ஞாதவாசம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது 1000 எடுத்த நாள். துரியோதனனுக்கு எதிராக 1000 எடுத்த நாள். வெற்றி திருநாள், வெற்றி தான் கிடைக்கும். இங்க இருக்கக்கூடிய விரோதமான இந்த பண்பாட்டுக்கு, கலாச்சாரத்துக்கு யார் விரோதமாக செயல்படுறாங்களோ
அதுதான் அவங்க ரெண்டு பேரும் அப்படிதான். அந்த எல்லா அரக்கர்களும் நான் சொன்ன எல்லாருமே அவங்களே அவதாரம் மூலியமாக வதம் செய்த நாட்கள் இந்த நாள் வெற்றி திருநாள். அந்த திருநாள் சங்கம் துவக்கப்பட்டது. சங்கம் ஏன் துவங்கினது? டாக்டர் ஜி அடிமை இந்தியாவில் பிறந்தார். இந்த நாடு அடிமை கட்டு கிடந்தது. அப்ப இந்த நாடு சுதந்திரம் அடையணும், ராஷ்டிர நிர்மாணம் பண்ணணும். அதனால அவர் என்ன பண்ணாரு? அதுக்காக அவர் வேலை செய்தார். அவர் 4 அமைப்புகளை பார்த்தார். ஒன்னு புரட்சிகர அமைப்புகளுக்கு போனார். நம்ம எல்லாம் தெரிய ஒரு சில விஷயம் நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம், இல்லாம இருக்கலாம். டாக்டர் ஜிக்கு ஒரு மறைமுக பெயர் இருந்துச்சு, கோகேன் பேர். ஒரு பேர், இந்த கோகேன் பேரை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியாது. அவருக்கு கோகேன் ஒரு பேர் வச்சிருந்தார். எப்ப அந்த புரட்சிகர படைகளை இறங்கி சுதந்திரத்துக்காக பாடுபடும் போது, பகத்சிங் வழியில அவங்களோட சேர்ந்து பணி செஞ்சுட்டு இருக்கும் போது, டாக்டர் ஜி ராஜகுருவுக்கு தான் வீட்டுல இடம் கொடுத்திருந்தார், ரகசியமா தங்க வச்சிருந்தார். நீங்க இந்த பகத்சிங் ராஜகுரு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் அதை டீட்டெயில் அவர் தங்க வச்சிருந்தார். அதனால அவர் போலீஸ் கண்காணிப்புக்குள்ள இருந்தார். ஆனா என்னாச்சு? அந்த புரட்சிகர அமைப்பு வெற்றி பெறல. முதல் சுதந்திர போரே வெள்ளையன் தோக்கடிச்சுட்டான், அது இல்லாம பண்ணிட்டான். சரி, அதுக்கு பிறகு என்ன பண்ணலாம்? அரசியல் ரீதியா பண்ணலாம். அதனால ஒத்துழையாமை இயக்கத்தில் சிறைச்சாலைக்கு சென்றவர். நிறைய பேர் சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு நாட்டு சுதந்திரத்துக்கு சம்பந்தம் இல்லை. இந்த ஸ்தாபகர் ஒத்துழையாமை இயக்கத்தில் சிறைச்சாலையில் இருந்தவர், காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் பணி செய்தவர். அங்க குழப்பம். நேதாஜி காங்கிரஸ் விட்டு வெளியே போறார். சார், இதுவும் சரி வராது, அரசியல் ரீதியாக சரியா இல்லை. நிறைய ஆன்மீக பெரியவர்களாம் சேர்ந்து ஆன்மீக ரீதியாக இந்த நாட்டில் மாற்றம் கொடுங்க, அங்கங்க வெற்றி கிடைச்சது. அதுவும் நிரந்தரமா இல்லை. அவர் கடைசியாக நம்முடைய துறவிகள் நிறைய பேர், உதாரணத்துக்கு நம்முடைய தயானந்த சரஸ்வதி, அரவிந்த் கோஷ், இதெல்லாம் துறவிகள். இவங்கெல்லாம் ராஜாராம் மோகன் ராய், இவங்கெல்லாம் அவங்க எல்லாம் தலைவர்களா இருந்தவங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து ஆன்மீக ரீதியாக இந்த நாட்டில் வந்து பெரிய முயற்சி பண்ணாங்க. அதுவும் நடக்கல. இதெல்லாம் சேர்ந்துதான், இதெல்லாம் யோசனை பண்ணி தான் டாக்டர் ஜி ஒரு அமைப்பை கொடுக்கணும் இந்த நாட்டுக்கு. இந்த நாடு ஏன் அடிமைப்பட்டுச்சு, ஏன் இவ்வளவு கஷ்டங்களை சந்திக்குதுன்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணி அப்ப கண்டுபிடிச்சுதான் நம்ம ஆட்கள்லாம் சுயமருந்தில் இருக்காங்க, சுயநலத்தில் இருக்காங்க. நான் தனி நினைக்கிறேன், தேசபக்தியின்மை, அவனுக்கு தேசத்தை பத்தின குழப்பம், ஒற்றுமையின்மை, தன்னம்பிக்கை இல்லை, ஹிந்துங்கிற பெருமிதம் இல்லை. இந்த நாட்டை பாதுகாக்கணும் யாரால முடியும்? இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய, ஹிந்து தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய சனாதனவாதிகளால் காப்பாற்ற முடியும். ஏன்னா தர்மத்திற்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய நாடு. இந்த தர்மத்தை யார் மதிக்கிறாங்களோ, யார் பின்பற்றுகிறார்களோ, யார் போற்றுகிறார்களோ அவர்களால் காப்பாற்ற முடியும். மற்றவங்க இந்த நாட்டை காட்டி கொடுக்கதான் முயற்சி பண்ணுவாங்க, இந்த நாட்டை கெடுக்கதான் முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த நாட்டு மேல எந்த பக்தியும் கிடையாது. ஏதோ நாட்டை சார்ந்தவங்க பேச்சை கேட்டு ஏதோ வந்ததுனால அந்த நாட்டு விசுவாசமா தான் இருக்க முடியும். அதனால இந்த நாட்டுடைய விசுவாசமா யாரால இருக்க முடியும்? ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க, அந்த குடும்பம் நல்லா இருக்கு யார் நினைப்பாங்க? அந்த குடும்ப உறுப்பினர் பக்கத்து வீட்டுக்காரர் நினைப்பாங்களா? பக்கத்து வீட்டுக்காரர் அன்பு செலுத்துவாங்க. அந்த குடும்பம் எல்லா இதுலயும் அந்த மற்ற உறுப்பினர்கள் கவலைப்படுவாங்களா? அப்ப இந்த நாட்டுடைய தொன்மையை, இந்த நாட்டுடைய கலாச்சாரம் இருக்கக்கூடிய பெரியவங்களே, ரிஷி முனிவர்களே, தெய்வங்களே, வாழ்ந்த சரித்திரத்தை யாரு என்னுடைய நினைக்கிறாங்களோ அவங்க தான் காப்பாற்ற முடியும். அவங்களுக்கு பிற்காலத்தில் வந்த பேர் தான் ஹிந்து. அதனால டாக்டர் என்ன பண்ண, அப்படிப்பட்ட நபர்களை உருவாக்கணும். முதுகெலும்புள்ள எதையும் சரி பண்ணக்கூடிய சுயநலம் இல்லாத. ஷாக்கா நடக்குது, ஷாக்கா வந்து என்ன நடக்குது? 1 மணி நேரம் காரியக்கிரமம் சொல்றோம். காரியக்கிரமம் 60 நிமிஷத்துக்கு காரியக்கிரமம் போடுறோம். அந்த காரியக்கிரமம் என்ன சொல்லிக் கொடுக்கப்படுது? மனித நிர்மாணம் நடக்குது. காரியக்கிரமம் மூலமாக சம்ஸ்காரம் கிடைக்குது. சம்ஸ்காரத்தின் மூலமாக மனித நிர்மாணம் நடக்குது. யோகா கத்துக் கொடுக்கிறோம், சூரிய நமஸ்காரம் கத்துக் கொடுக்கிறோம், வேற வேற பயிற்சிகள் கொடுக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு சொல்ற விளையாட்டுகள் சொல்லிக் கொடுக்கிறோம். எல்லாமே மனிதனை பக்குவப்படுத்துவதற்காக, இணைந்து செயல்படுவதற்காக, ஒருங்கிணைந்து பணியாற்றுவதற்காக,
அப்படிப்பட்ட சங்கம் புனிதமான வேலையில் இறங்கி 1925 இறங்கி இன்னைக்கு வரைக்கும் வரக்கூடிய அடுத்த ஆண்டு நமக்கு 100 ஆண்டு. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் என்ன நிலைமை, வருடா வருடம் 15 போறதுக்கு பாரத் மாதா ஜெயின்னு சொல்லிட்டு இந்த நாடு நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நாம அனுமதி வாங்க வேண்டிய இடம் நீதிமன்றங்களா இருக்கு. நீதிமன்றங்கள் தெளிவா இருக்கு, அதுக்கு நம்ம வணக்கம் சொல்லி ஆகணும். என் பொறுமையெல்லாம் சோதிக்காதுன்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் நீதிபதிகள் ஆயிருக்கிறாங்க. இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, அது ரொம்ப அபூர்வமான கேள்வி. இப்பெல்லாம் இந்த நீதிபதிகள் இப்பெல்லாம் கேள்வி ஒரு எதிர்பார்க்கல. சாலை என்பது யாருக்காக இருக்கு தெரியுமா? மனிதர்கள் போவதற்காக தான். யாரோ 1-2 பேர் சேர்ந்துட்டு வரக்கூடாது, ஏன் முன்னால் அப்படி போகக்கூடாது இப்படி போகக்கூடாது நான் சொல்றதுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு கோர்ட்டு சொல்லுது. இன்னைக்கு கோர்ட்டுக்கு நிலைமை மாறி இருக்கு, நீதிமன்றங்கள் மாறி இருக்கு. ஏன் தெரியுமா? இந்த நாட்டில் இந்து சக்தி வளர்ந்துருக்கு. உங்களுக்கு சில உதாரணம் சொல்றேன். நாம என்னெல்லாம் சாதிச்சோம். 25 வந்தது, சாக்க ஆரம்பிச்சாச்சு, 2005 ஆக போகுது. என்னெல்லாம் சாதனை பண்ணி இருக்கணும். இந்த கன்னியாகுமரி ஏன் நாட்டுக்கு நம்பிக்கை கொடுத்ததுன்னா அதுக்கு 2 உதாரணம் சொல்றேன். கன்னியாகுமரிக்கு சுவாமி விவேகானந்தர் 1892 டிசம்பர் 25, 26, 27 வந்தார். தவம் பண்ணார் 3 நாள். எங்க நோக்கி? வடக்கு நோக்கி தவம் பண்ணார். அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? கல்கத்தா சேர்ந்தவர். வந்தது இடம் எங்க? மொழி தெரியாத கன்னியாகுமரி. அங்கிருந்து தவம் பண்ணார். தேசத்துக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக நடந்தது. இங்க வந்து தவம் பண்ண பிறகுதான் அவருக்கு ஒரு உத்வேகம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இறைவனை கொடுத்தா எல்லாம் இருக்கட்டும், அவருக்கு ஒரு உத்வேகம் கிடந்தது. உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இது செவி செல்லா இருக்கு, செவி செய்தியா இருக்கிறது. இங்க சாமி தோப்புன்னு ஒண்ணு இருக்கு. ஐயா ஸ்ரீ வைகுண்டர் இருக்கிறார், அவதரித்த இடம்னு சொல்றாங்க. அதனுடைய கதை என்ன? சாமி தோப்புல முத்துக்குட்டின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு 22 வயசுல கடுமையான வயிற்று வலி. அவருக்கு காப்பாற்ற முடியாம அவங்க பெற்றோர் கஷ்டப்படுறாங்க. நாராயணன் கனவுல வர்றான், உன் குழந்தைய தூக்கிட்டு திருச்செந்தூருக்கு வா, மாசிமகத்துக்கு வா, நான் சரி பண்ணி கொடுக்குறேன்னு அவர் செய்தி சொல்லுது. இங்க இருந்து தோல்ல தூக்கிட்டு போறாங்க. கடவுள் கூப்பிட்டானே, எல்லாம் சொந்த பந்தெல்லாம் சேர்த்து தூக்கிட்டு போறாங்க, திருச்செந்தூர் போறாங்க. அங்க அங்க போய் வைக்கும் போது இவங்க எல்லாம் அழுத்து போய் ஓய்வு எடுக்கிறாங்க. ஆனா அந்த முத்துக்குட்டி இறங்கி நடந்து ஓடிட்டார். அதான் ஓடிட்டு இருக்காங்க. இறங்கி ஓடி கடலுக்குள்ள ஓடிட்டார். கான் கடல்ல போயிட்டானே எல்லாரும் பதறாங்க. சரி, ஏதோ அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சதுன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க நம்ம பெற்றோர்கள் இல்ல, வந்துருவான்னு சொல்றாங்க. அவர் தான் அவதாரமாக சாமி தோப்புல வர்றார், வைகுண்டரா வர்றார். இந்த சாமி தோப்புக்கு விவேகானந்தர் போனதாக ஒரு செய்தி இருக்கு. அங்க விவேகானந்தர் போன பிறகுதான் இந்த முண்டாசு கட்ட பழக்கம் வந்ததுன்னு ஒரு செய்தி இருக்கு. தீண்டாமையை ஒழிக்கணும் எங்களுக்காக குரல் கொடுத்தவர் வைகுண்டவர். 1969 நினைக்கிற சரியா இருக்கும். குருஜி அவர்கள் கர்நாடகாவில் பெஜாவர் சாமியுடைய இதுல ஒரு அறைகோல் கொடுத்தாரு. ஹிந்து அனைவரும் சோதர்கள், ஹிந்து எவரும் தாழ்ந்தவர் ஆகா. அங்கன்னு ஒரு அந்த கூட்டத்துல அத்தனை நாட்டில் மிக துறவிகள் எல்லா சமுதாயத்தை சேர்ந்த சன்னியாசிகள் துறை வைத்துக் கொண்டு இந்த முழக்கத்தை கொடுத்தார். பாலசாஹிப் தேவ் என்ன சொல்றாரு? தீண்டாமையை அறவே ஒழிக்கணும். தீண்டாமை என்பது பாவம் இல்லைன்னு நினைச்சா வேற எதுவுமே பாவம் இல்லை. பாவம் மன்னிப்பெல்லாம் கிடையாது, யார் வேணா கொடுத்துக்கலாம் அப்படின்னு தேவசிஜி சொன்னார். அதை இந்த மாவட்டத்தில் நிறைவேற்றி காட்டியவர் வைகுண்டர். அவர் இங்க தீண்டாமைக்கு எதிராக குரல் கொடுத்ததும் இல்லை. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, இப்படி திரும்ப வச்சுட்டு வருவாங்க. அது சிவலிங்கத்தினுடைய நெற்றிக்கண். அவரே எல்லாரும் வச்சு விட ஆரம்பிச்சார். தீண்டாமை கிடையாது, தலையில துண்ட கட்டு, தைரியமா இரு. ஆனா அவர் இந்து தர்மத்துக்கு விரோதமாக போகல. இதுல இருந்து ஒரு விஷயம் புரியலாம். இந்து தர்மத்தை தீண்டாமை இல்ல, தீண்டாமை உருவாக்குறது இந்த மனித குலம் சில பேர். அதனால ஐயா வைகுண்டர் அப்பனா அவர் இந்து தர்மத்துக்கு விரோதமா போயிருக்கணும், போகல. அம்பேத்கர் அவர் இந்து தர்மத்துக்கு விரோதமா போகல, நிறைய குற்றம் சொல்லி இருக்காரு, ஆனா போகல. அவர் அதனால பௌத்த மதத்துக்கு போனார். ஏன்னா
மதம் மாறினா விவேகானந்தர் சொன்னது ஒருத்தர் இந்து தர்மத்தில இருந்து வேற மதத்துக்கு போனா எந்தெந்த மதம் உங்களுக்கு புரியும், அதுக்கு போனா ஒரு விரோதி உருவாகும். அதனாலதான் காஷ்மீர்ல பிரச்சனை, கன்னியாகுமரியில பிரச்சனை, நாகாலாந்து மிசோரம்ல பிரச்சனை, எத்தனை பிரச்சனைகளுக்கு காரணம் சுவாமி விவேகானந்தர் சொன்ன விஷயம் தான். அவங்களுக்கு காரணமா இருக்கக்கூடிய தீண்டாமையை அறவே ஒழிக்கிறதுக்காக ஐயா வைகுண்டர் பாடுபட்டாங்க. சங்கம் அந்த வேலையில இறங்கி இருக்கு. அப்ப கன்னியாகுமரிக்கும் சங்கத்துக்கு எவ்வளவு ஒத்துமை பாருங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு மகான் தோன்றிய சொன்ன விஷயம் அதுதான். சங்கம் என்னதான் சாதிச்சிருக்கு. 1962 சீனா பாகிஸ்தான் யுத்தம். சீனாக்காரன் திடீர்னு யுத்தம் எடுத்தா அதெல்லாம் கதை வேற. அதனால பண்டிதால் நேரு எப்படி நடந்த விஷயம்லாம் நீங்க சரித்திரத்தில் படிக்கணும். ஆயுதங்கள்லாம் எதிரி படையில விழுந்து எதிரி இடத்துல விழுந்துருச்சு. சுயம்சேவக் போய் கொண்டு வந்து கொடுத்தாங்க. பீகார்ல 1977, 78, 79 தொடர்ந்து பிரச்சனை. பீகார், டெல்லி, எல்லா இடத்துலயும், குஜராத். பீகார் என்ன வறட்சி, வாழ முடியாது. 971 கிணறுகள் சுயம்சேவக் வெட்டி கொடுத்தாங்க. ஒவ்வொரு சேவை பாருங்க. 971 கிணறு வெட்டி கொடுத்தோம். 20,000 மக்களுக்கு உணவு கொடுத்தாங்க. அதுக்கடுத்து டெல்லியில யமுனையில வெள்ளம். அந்த வெள்ளத்துல 78ல பனி, 79ல குஜராத்ல அணை உடைஞ்சிருச்சு, மோர்வி அணை உடைஞ்சிருச்சு. அந்த மோர்வி அணை வெள்ளத்துல இந்த சேவையெல்லாம் மிகப்பெரிய சேவை. 2021 குஜராத்ல பூகம்பம், 2004ல சுனாமி. சுனாமிக்கு எத்தனை 20,000 உடல்களை அகற்றணும். எங்க நாகப்பட்டினத்தில் நாம பள்ளிய மிகப்பெரிய வேலை செஞ்சோம். வீடுகள் கட்டி கொடுத்தோம். எத்தனை காரியங்களை சுயம்சேவக் இந்த நாட்டில் செஞ்சிருக்கிறாங்க. மனிதனுக்காக பாதிக்கப்படுது, தினசரி நடக்குது. வயநாட்டில் நடந்துச்சு. தூத்துக்குடியில போன ஆண்டு தூத்துக்குடி திருநெல்வேலியில வெள்ளம். ஒரு சம்பவம் சொல்றேன் உங்களுக்கு. குஜராத்ல இந்த பூகம்பம் வந்தோடனே அப்பெல்லாம் நாங்கெல்லாம் சுயம்சேவக் எல்லாம் பேசிக்குவோம். அங்க வந்து பூகம்பம் வந்துதான் மிகப்பெரிய ஒரு அடுக்குமாடி கட்டணம் இடிஞ்சிருச்சு. சங்கத்திலிருந்து உடனே வாங்கன்னு சுயம்சேவக்லாம் சொல்றாங்க. பூகம்பம் பெருசா இருக்கு, பாதிப்பு வாங்கன்னு சுயம்சேவக்லாம் போயிட்டாங்க. அங்க இந்த அடுக்குமாடி கூட்டத்துல இருந்த ஒரு காரியகர்த்தா தான் வீடு இடிஞ்சது, தான் குழந்தை குட்டி எல்லாத்தையும் கவனிக்காம அங்க போயிட்டாரு, களத்துல இருந்தாரு அப்படின்னு இந்த மாதிரி நிறைய உதாரணம் சொல்லுவாங்க. நான் கடந்த ஆண்டு தூத்துக்குடியில பார்த்தேன். தூத்துக்குடியில நான் அன்னைக்கு இருக்கிறேன். தூத்துக்குடியில ஒரு காரியத்தா, நான் ஒரு காரியத்தா வீட்டுக்கு போனேன். அது வேற இன்னும் 2 காரியத்தா வீட்டுக்கு அங்க இருக்கிற பிரச்சாரத்துக்கு போனாங்க. அந்த காரியத்தா வரல. அந்த நம்ம கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துட்டு அந்த காரியத்தா அந்த வீட்டுக்கு ஒரு என்னோட ராஜபாளையத்தில் வந்த ஒரு சுயம்சேவக்கும் அந்த பிரச்சாரக்கும் போயிருக்காங்க. அந்த வீட்டம்மா அந்த காரியத்தை பணிக்கு வரலாம், வீட்டில் வர முடியாது. அங்க போனா அவர் வீட்டில் இல்லை. நேரம் தண்ணி வீட்டில் இருந்து அப்பதான் இறங்கி இவங்க போனோடனே அந்த வீட்டம்மா இது எதுக்கு கொண்டு வந்தீங்க? இல்லம்மா எல்லாரும் கஷ்டப்பட்டு. இல்லை நான் வாங்க மாட்டேன், அவர் வந்தாருன்னா என்னைய கொன்றுவார், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு மறுக்கிறாங்க. இவங்க கட்டாயப்படுத்தி இல்ல நான் தொடமாட்டேன், நீங்க வேணா வச்சுட்டு போங்க. இது சங்க குடும்பத்தினுடைய பாருங்க. வட்டி கிடக்காங்க. அந்த காரியத்தை வாங்க மாட்டான்னு சொல்றாங்க. இதை விட ஒரு குடும்பம் இன்னொரு வீட்டுக்கு போறாங்க. அந்த அம்மா கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. என்ன தெரியுமா? வீட்டுல சாப்பாடு இல்லை, 2 பசங்க, அவங்களும் சாப்பாட்டுல அம்மாட்ட சாப்பாடு கேட்கிறான். எங்க இருந்து உணவு கொடுக்கறது? ஒண்ணு கிடையாது, பூரா தண்ணி, கடையில ஒண்ணு கிடையாது. அவர் என்ன பண்றாரு, மண்டபத்தில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த காரியகர்த்தா, அந்த சுயம்சேவக் எல்லா வீட்டுக்கும் உணவு கொடுத்துட்டு இருக்காரு. இந்த அம்மா பசி, அந்த அம்மா வழி இல்லாம தன் குழந்தைகளோட பட துயரத்தை பார்த்துட்டு அம்மாவுக்கு தாங்க மாட்டாங்க குழந்தைகள். அதுதான் நம்ம இந்து தர்மம், தாய்மாருடைய பண்பு. நீ போய் அப்பா அங்க இருக்காரு, அங்க நிறைய உணவுப் பொருள் வந்திருக்கு, வாங்கிட்டு வாங்க, சமைச்சு போடுறேன்னு சொல்றாங்க. இந்த பையன் அங்க இருந்து அம்மா சொல்ற நேரம் வந்து, அப்பா என்னடா வந்தேன்? அப்பா வீட்டுல அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்க. இரு நிறைய குடும்பம் கஷ்டப்பட்டு இருக்கு, நான் போயிட்டு இருக்கேன், நீ வா. ஆனா அவனையும் சேர்ந்து அவனையும் தூக்கிக்கிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த அம்மா சொல்லுது, நான் அந்த மனுஷன்கிட்ட போய் வாங்க சொன்னா போனவனையும் சேர்த்து ஆளை காணும். என்னன்னு கேட்டா, அப்பா என்னை கூட்டு போயிட்டாருப்பா சேவைக்குன்னு. இது சுயம்சேவக் தன்மை. இந்த சுயம்சேவக் தன்மை எங்க கிடைச்சது? இந்த பண்பு எங்க கிடைச்சது? எப்படிப்பட்ட டாக்டர் எப்படிப்பட்ட உருவாக்கணும்னு நினைச்சாரு? அந்த ஷாக்கா கொடுத்த பண்பு பத்தி பாத்தீங்களா? அதான் காரியக்கிரமம், அதனால சம்ஸ்காரம், தனி மனிதனை உருவாக்குறது.
இந்த முழு சமுதாயத்து மேல அன்பு. என்னுடைய சமுதாயம், என்னுடைய தர்மத்தை சார்ந்தவங்க, அவங்க எல்லா சுகதுக்கங்கள்லையும் எனக்கு பங்கு இருக்கு. அவங்களுடைய எல்லா மேன்மையிலையும் நான் கூட இருப்பேன். அவங்கள மேலே கொண்டு வருவதுதான் என்னுடைய வேலை. அதனாலதான் இத்தனை சேவை காரியங்கள் பண்ணியிருக்கோம். சங்கம் மிகப்பெரிய காரியம் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்து தர்மத்தினுடைய பெருமையை எப்படி காப்பாத்திருக்கணும் பாருங்க. நம்ம எல்லாம் சொல்றோம் 92 அயோத்தியில ராமனுடைய ஆலயம் பிறந்த இடத்துல ஒரு பெரிய கட்டடம் இருந்தது. அது படையெடுத்து வந்த முகலாயர்களால ஏற்படுத்தப்பட்ட நாசம். அங்க ராமனுக்கு ஆலயம் கட்டணும். அதற்கு முன்னாலேயே 81ல வேலூர்ல ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் 80ல இந்து மணி துவங்கும். 81ல துவங்கின உடனே அங்க கங்கப்பான்னு ஒரு மாவட்ட இருந்தார். எப்படி அங்க நாயர்னு ஒருத்தர் அயோத்தியில கலெக்டர் மாவட்ட ஆட்சியில் இருந்தார், இங்கே ஒருத்தர் இருந்தார். அவருடைய ஒத்துழைப்போட ராமசுவாமி சுவாமியில் நினைக்கிற குருஜி அவரோட எல்லாம் சேர்ந்து நம்ம போய் இது சாமி வச்சிட்டோம். அதிகாலையில் வேலூர் முழுக்க செய்தி, ஜலகண்டேஸ்வரர் தரிசிக்க வாங்க. ஒரு வேலூர்காரனுக்கெல்லாம் ஆச்சரியம். அதே போல உள்ள அப்ப இந்திய அரசாங்கத்தை சார்ந்து தொல்பொருள் கையில வச்சிருக்கான். அவன் அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டான். சிவனை தூக்கி வெளியே போட்டான். இந்த திப்பு சுல்தான் மாளிகாபுரம் வரும்போது அதை தூக்கி வெளியே போட்டாங்க. அந்த சிவன் எங்கேயோ கிடந்துச்சு. கிருபானந்த வாரியார் வைக்க முடியல, யாராலையும் வைக்க முடியல. அந்த சிவனை கொண்டு போய் அதிகாலையில் வைத்து பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டோம். வேலூர் மக்கள் திரண்டாங்க. ஒன்றும் பண்ண முடியல, யாருக்கும் தெரியாது. திடீர்னு கோட்டைக்குள்ள போனோம். மூலவர் போனா வெறும் எல்லாம் இருக்கு ஸ்ட்ரக்சர், அதாவது கோயில் வடிவம் இருக்கு. உள்ள பார்த்தா சிவலிங்கம் இருக்காது. அங்க வச்சோம். ஜலகண்டேஸ்வரர் வச்சு கொடுத்தோம் 81ல. அதனால எவ்வளவு பெரிய நம்பிக்கை கிடைச்சது. இன்னைக்கு அயோத்தியில ராமனுக்கு ஆலயம் வந்திருக்கு. இன்னைக்கு கன்னியாகுமரியில் நீங்க எல்லாம் சொல்லுவீங்க, நம்ம ராக்கில் 62ல நமக்கு அனுமதி கிடைச்சது. அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தெரியும். அங்கே ராக்கில் என்ன இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ராக்கு யார் பிடிக்க பார்த்தாங்கன்னு தெரியும். அது எப்படி காணாம போச்சுங்கிறது தெரியும். இந்த நாட்டில் அவனுக்கு என்ன வேலை? அங்க கொண்டு போய் நாம என்ன பண்ணோம்? 62 அனுமதி கிடைச்சது. 64ல வேலை யார் துவங்கணும்? 71 நினைக்கிறேன். பக்தவச்சலம் சீஃப் மினிஸ்டரா இருந்தாங்க. எல்லாரும் அப்ப அனுமதி கொடுத்தாங்க. பிறகு கருணாநிதி, இந்திரா காந்தி எல்லாம் வந்தாங்க. அங்க கேந்திரத்தில் விவேகானந்தர் வந்துருச்சு. நம்ம பெருமை தான். இந்த நாட்டில் ஒற்றுமைக்காக இன்னைக்கு நாடு முழுவதுமே ஒரு காஷ்மீர், கன்னியாகுமரி, பாரதங்கிறதுக்கு கவர்மெண்ட் இடத்துல வச்சாச்சு. ஆனா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? சங்கம் இல்லாட்ட அங்க ஐயன் வள்ளுவன் சிலை வந்திருக்காது. யாருக்காவது யோசிச்சு பண்ணீங்களா? ஐயன் வள்ளுவன் சிலை அங்க இருக்குன்னா காரணம் சங்கம். அங்கே விவேகானந்தருக்கு நாங்க ராக் அமைக்கலைன்னா ஐயன் வள்ளுவன் சிலை வச்சிருக்க முடியுமா? எந்த ஆம்பளை அரசாங்கமா வச்சிருக்குமா? நாங்க காப்பாற்ற போய் சங்கம் காப்பாற்றுறதுனால திருவள்ளுவர், என்னுடைய நம்முடைய திருவள்ளுவர், அவருக்கு பிரம்மாண்டமான சிலை வைக்க முடிஞ்சது. அங்க இருந்த ஒரு வடிவத்தை நம்ம அகற்றலைன்னா இது நினைச்சு பார்த்திருப்பாங்களா? ஐயன் சிலுவன் அங்க வந்து ஐயன் திருவள்ளுவர் சிலை வந்திருக்குமா? கற்பனை பண்ணி பாருங்க, முடியாது. இல்லைன்னா இந்த மாவட்டத்தில் சொல்லுவாங்களா, நான் போகட்ட பிச்சை நீ ஆட்சியில் இருக்கேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பேசுறாங்களே. இது எப்படி? ஜனநாயக நாட்டில் பெருவாரியாக இருக்கக்கூடிய சனாதனவாதிகளுடைய வாக்கு இல்லாம எந்த அரசாங்கமும் இருக்க முடியாது நாட்டில். அது எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சனாதனவாதிகளுடைய வாக்கு இல்லாம ஆட்சி அமர முடியாது. ஆனா ஏதோ காரணத்துக்காக வாக்குகள் போடப்படுகிறது. 1991ல அதே கன்னியாகுமரி எவ்வளவு நம்பிக்கை கொடுக்கும் தேசத்துக்கு பாருங்க. கன்னியாகுமரி மண்ணுக்கு உள்ள பெருமை சொல்றேன். 91ல டிசம்பர் 11ஆம் தேதி ஏகதா யாத்திரை துவங்கப்பட்டது. அந்த கன்னியாகுமரி மண்ணு தான் கிளம்பி போச்சு. எதுக்காக போச்சு? காஷ்மீர்ல தேசிய கொடியை லாட் சவுக்ல ஏத்த விட மாட்டேங்க, ஏத்தணும் போச்சு.
எனக்கு ஒரு சந்தோஷம் தெரியுமா? அது யாத்திரைக்கு நாங்கள் வேடிக்கை பார்க்க வந்து நான் மேடைக்கு போயிட்டேன். அது கன்னியாகுமரி செமிச்சர்லாம் எப்படி மேடைக்கு போனேன். அப்போ ராமன்ஜி இருந்தாரு, அவருக்கு வந்து ஒரு பாசம் வேண்டி எங்கேயும் நான் பாசம் கொடுங்க பார்த்தாரு. நீங்கள் போங்க ஜின்னு மேடைக்கு போயிட்டு நின்றுக்கிட்டேன். உங்கள் மாவட்டத்துக்கார யாரும் நான் மட்டும் நின்னேன் அந்த மேடையில். அன்னைக்கு இருந்த காரியத்தை குறித்து தான் அந்த வேலை தான் பார்ப்பாரு. போயிட்டா பார்த்தீங்கன்னா மேலே நின்று நான் போய் மேலே கொடுத்துட்டு மேலே நடுவில் நின்றுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் அப்பெல்லாம் சும்மா அது ஒரு அந்த ஏஜில் ஒரு வேகம் வந்த ஏதாவது செய்யணும். இன்னைக்கு என்னாச்சு? அங்க யாரு கொடியேற்ற முடியாதுன்னு சொன்னானோ, யாரு தடுத்தாங்களோ, அதற்கு எது தடையாக இருந்த சட்டம் அது இன்னைக்கு 33 வருஷம் ஆகுது. ஆனா 2019 ஆகஸ்ட் மாசம் 8ஆம் தேதி நினைக்கிறேன், 5ஆம் தேதி 8ஆம் தேதி ஞாபகம், அது பாராளுமன்றத்தில் அந்த சட்டம் 370 நீக்கப்பட்டது. காஷ்மீர் தனி நாடு நினைச்சிட்டு இருந்தாங்களே, இல்ல, அது கஷ்யப்ப முனிவர் எங்க நாடு, கஷ்யப்ப முனிவர் பிறந்த தேசம். அங்க இருக்கும் அத்தனை பேர் அந்த ரத்தத்தை சார்ந்தவங்க. அங்க தெரியாம இருக்க, புரியாம இருக்க, அறியாம இருக்கிற யாரோ பேச்சை கேட்டு செயல்படுறீங்க, தவறுன்னு சொன்னோம். இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு ஜனநாயகத்தை நோக்கி வாக்களிச்சிருக்கிறாங்க. யாருக்கு வேணா வாக்களிக்கட்டும். ஜனநாயகம் இல்லாம இந்த நாட்டில் செயல்பட முடியாது. இது சங்கத்துடைய மாபெரும் வெற்றி. சங்க சுயம்சேவகர்கள் எந்த இடத்துல போய் உட்கார்ந்தாங்களோ, சங்கம் சாக்கார என்ன முடிவு பண்ணதோ, எதை செய்வதற்காக சுயம்சேவக தன்மை உருவாக்கப்பட்டதோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தேசத்துக்காக செய்யப்படுது. யார் மேலேயும் காழ்ப்புணர்ச்சி கிடையாது. ஆனா உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்கும். ஏதோ இங்கதான் சொன்னாங்க, ஒருத்தர் கோயில்ல மணியாட்டிட்டு இருந்திருப்பாரு. இவங்க எல்லாம் வரல, யார் மணியாட்டுவா அப்படின்னு சொல்றாரு. இல்ல இல்லைன்னா நாங்க தான் படிக்க வச்சோம், எங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கவா நீங்க எல்லாம் வந்தீங்க? ஆப்பிரிக்கா கண்டம் இருக்குல்ல, ஆப்பிரிக்கா கண்டத்துல தான் எல்லாத்தையும் உங்களோட சேர்த்துக்கிட்டீங்கல்ல. அங்க இருக்கவங்க எல்லாம் ஏதோ உங்க வழிபாட்டு முறை ஏதோ இருக்கிறாங்கல்ல, அந்த வழிபாட்டு முறை எவ்வளவு முன்னேற்றி இருக்கிற, அவனை பத்தி எவ்வளவு கவலைப்பட்டிருக்க, அங்க எத்தனை விஞ்ஞானிகள் உருவாக்கி இருக்க, அங்க எத்தனை பேரை படிக்க வச்சு அவனை எல்லாம் உயர்ந்த தரத்தை கொண்டு போயிருக்க, உன்னுடைய மேற்கத்திய நாடுகளுக்கு இணையாக நீ என்ன செஞ்சிருக்க, ஒன்னு சொல்லு பார்க்கலாம். ஆனா நாங்க என்ன செஞ்சோம் தெரியுமா? கடந்த ஆண்டு சங்கத்தினுடைய சுயம்சேவகர் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆட்சிக்கு வந்து சங்கம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? G20 மாநாட்டில் சேர்த்தோம். யாரை சேர்த்தோம்? ஆப்பிரிக்காவை சேர்த்தோம். ஆப்பிரிக்கா கண்டத்துக்காரனுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. எங்க சாமி என்னன்னு அவனுக்கு தெரியாது. அவனை G21 சேர்த்தோம். உலகமே பாராட்டு G21 சேர்த்துக்கணும். ஏன்னா இந்து தர்மங்கிறது வசுதெய்வ குடும்பம். உலகத்தை பூரா நேசிக்கிற ஒரே பண்புள்ளது ஹிந்து. 4 நிமிஷம் முடிச்சேன். அதனால இந்து தர்மத்தின் அடிப்படையில் சங்கம் வேலை பார்க்க. சனாதனம் என்பது அதுதான் நம்முடைய பெயர். சனாதன தர்மம் என்பதுதான் இந்த நாட்டுடைய மக்களுடைய பின்பற்றக்கூடிய விஷயம். அதற்கு பிற்காலத்தில் வந்துதான் ஹிந்து. அதனால சனாதனம் என்பது எல்லாரையும் அரவணைக்கக்கூடியது. அதை எளிதாக இன்றைக்கு நாடு முழுவதும் பாரதத்தினுடைய இதனால இன்றைக்கு உலகத்துல 2 பேர் நம்மள சுரண்டனா, 3 பேர், ஒருத்தன் நம்மளை அடிக்க பார்த்தா 2 பேர் சுரண்டாங்க. ஒருத்தன் இங்கிலாந்து, அவன் நம்மள சுரண்டுனா. இன்னைக்கு என்ன நிலைமை? அந்த இங்கிலாந்துல பாரதத்துல வம்சாவளியில வந்தவங்க ஆட்சிக்கு வரக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. ஹிந்து அந்த நாட்டுடைய பிரதமர் பதவிக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. அந்த நாட்டில் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் பாரதத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. இன்னொன்னு ரஷ்யா, கம்யூனிசம் பேசி நம்ம நாட்டை சுரண்டிக்கிட்டு இருந்தான், எல்லாம் விலை குறைச்சலா வாங்கிட்டு இருந்தான். இன்னைக்கு அந்த நாடு நான் விலை குறைச்சலா கொடுக்கிறேன், என் நாட்டை காப்பாத்துன்னு நம்ம பின்னால் நிக்கிறாங்க. யூரோப்பா நாடுலாம் சொல்றான், பாரதம் நினைச்சா ரஷ்யாவை என்ன வேணா பண்ணிடலாம். உக்ரைன் சொல்லுது, பண்ண மாட்டோம். நான் யாரையும் அழிக்கிற வேலை எங்க வேலை கிடையாது, எல்லாரும் இணைக்கிற வேலை தான் எங்க வேலை. இந்துலாதான் நடந்துச்சு. அமெரிக்கா என்ன பண்ணா, பக்கத்துல தூண்டி விட்டு நம்மள எல்லாம் கெடுக்க பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு அமெரிக்கா என்னாச்சு, நம்மளை கட்டி கட்டி தழுவ வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு.
இதுதான் இந்து தர்மத்தினுடைய என்னது சக்தி. அந்த சக்தி எங்க கிடைக்கும் சொன்னாரு டாக்டர் ஜி சொன்னார் தெரியுமா? ஒற்றுமையினால்தான் சக்தி கிடைக்கும். அப்ப யாரை ஒற்றுமைப்படுத்துறதுக்காக இருக்கிறோம்? இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்காக சங்கம் வேலை பார்க்குது. ஏன்? அவன் தான் இந்த தேசத்தினுடைய பூர்வீகமான குடியும், இந்த மண்ணை நேசிக்கக்கூடியவன். வேற யார் வழிபாட்டுல மாறி போனாலும் அவங்க மேல நமக்கு எந்த கவலை இல்லை. ஆனா நீ தேசத்தை மதிக்கணும், இந்த தர்மத்தை மதிக்கணும், இந்த பண்பாட்டை நேசிக்கணும், இந்த கலாச்சாரத்தை கெடுக்க கூடாது. அப்படி உயர்வான வேலையில சங்கம் இறங்கி இருக்கு. அதனால வரக்கூடிய 2025 நூற்றாண்டு விழா வருது. நம்ம 5 காரியம் எடுத்துக்கிறோம். கடைசி விஷயம் 5 காரியம் எடுத்திருக்கிறோம். சங்கத்துல சுயம்சேவகெல்லாம் புரியும். சங்கடன் சிரேணி, ஜாகரன் சிரேணி, கதிவிதி. கதிவிதியின் அடிப்படையில் மிகப்பெரிய வேலை செய்வதற்காக சங்கம் யோசனை பண்ணியிருக்கு. ஜாகரன் சிரேணி கதிவிதியிலும் சேர்ந்து கதிவிதியில எல்லா வேலையும் எடுத்திருக்கோம். ஒண்ணு என்ன? குடும்ப பிரபோதன், குடும்பங்களை காப்பாற்றுறது. அது சொன்ன பெரிய விஷயமா போகும், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். குடும்ப சிதைவுகளை தடுப்பது, குடும்பத்துடைய முன்னேற்றத்திற்காக நம்ம வழிகாட்டுது. நம்முடைய முன்னோர்கள் வகுத்த வழியில குடும்பம் முன்னேறணும். அதுக்காக குடும்ப பிரபோதனை கவனம் செலுத்துறோம். குடும்ப பிரபோதனுக்கு அடுத்து என்ன பண்றோம்? நம்ம சாமாஜிக் சமரசதா, சமுதாய நல்லிணக்கம். அதான் பாலசாஸ்திரி சொன்னது உங்களுக்கு சொன்னேன். அந்த சமுதாய நல்லிணக்கத்தின் அடிப்படையில் எல்லாரையும் எப்படி ஐயா வைகுண்டர் செய்தாரோ அந்த பணியை செய்யப்படும். 3வது பர்யாவரணம், சுற்றுப்புற சூழல். வெறும் வீட்டில் பிளாஸ்டிக் குடிக்கிறது, மரம் வைக்கிறது, நீர்நிலையில் காப்பாற்றுறது இல்லை. மின்சாரம் சிக்கனம், கழிவு பொருட்கள் எப்படி பண்றது, கழிவு மேலாண்மை, புற தூய்மை, இது பர்யாவரணம் நம்ம கவனம் செலுத்துறோம். 2 காரியம் அதுக்கு அடுத்து இருக்கு. ஒண்ணு சுவ. சுவன் என்ன? சுதேசி. சுவன சுவ, சுயம். இன்னைக்கு இந்த நாட்டில் ஒரு அரசாங்கம் அரைகோல் விட்டுட்டு இருக்கு. எல்லாம் நம்ம நாட்டு தயார் பொருளை வாங்குங்க. சங்கம் என்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சது? மகாத்மா காந்தி இருக்கும்போது சுதேசி போராட்டம் என்பது வெள்ளையனை வெளியேற்றுவதற்காக மட்டும் இருந்துச்சு. இந்த நாட்டில் எல்லாம் வெள்ளையனை வெளியேற்றுவதற்காக மட்டும்தான் காங்கிரஸ் போராடிச்சு. அதனால மிகப்பெரிய பாதிப்பு இந்த நாட்டில் ஏற்பட்டு, அதுக்கு பிறகு திட்டம் இல்லை. நம்ம சுதேசி என்பது சுய, நம்ம எண்ணத்துல, வாழ்க்கையில, தர்மத்துல, இறை வழிபாட்டுல, பொருள் மட்டும் இல்ல, கலாச்சாரத்துல. ஐரோப்பா கலாச்சாரத்தை நம்பி, ஐரோப்பா உணவு நம்பி நம்ம பாதிப்புக்குள்ளா இருக்கிறோம். இது எல்லாத்தையும் சரி பண்ணணும். அதுக்காக சுவ. கடைசி ஒரு தேசிய குடிமகன் எப்படி இருக்கணும், அது 10 இருக்கு, படிச்சு பாருங்க. அரசியலமைப்பு சொல்லுது. அந்த 10ல 7 சங்கம் சொன்னது. சங்கம் என்ன இருக்கு, அது 7 இருக்கு. அதுல நம்ம எப்படி செயல்படும்? இந்த 5 காரியத்திலையும் வந்திருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களையும் சங்கம் கேட்டுக்கொள்கிறது. சங்கத்தினுடைய அகில பாரத அளவில் இருக்கக்கூடிய சர்ச்சங்க சர்க்காரி எல்லாரும் சேர்ந்து சொல்லப்பட்ட விஷயம். இந்த 5 விஷயத்துக்காக பொதுமக்கள் நம்ம இணைந்து செயல்படும். இந்த நாட்டில் இந்த 5 சரி பண்ணியே ஆகணும். அதுதான் இந்த நூற்றாண்டுடைய செய்தி, அதுதான் வேலை, அதுதான் நம்முடைய கடமை. இந்த 5 மாற்றத்தை கொண்டு வந்தே தீரணும். அதற்காக நேரம் கொடுக்கணும், பணி செய்யணும். இந்த மாற்றம் வந்தே ஆகணும். இப்படி எல்லா விஷயத்திலையும் இந்த நாட்டை பத்தி, இந்த உலகத்தை பத்தி எல்லாரும் நேசிக்கிறதுக்காக நடக்கக்கூடிய மிகப்பெரிய தர்மத்திலே பிறந்த நாம சங்கத்துடைய சுயம்சேவக்காக இருந்து இந்த இந்து சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்தி ஒருங்கிணைத்து இவங்களை சாக்கார கொண்டு வந்து அவனுக்கு காரியக்கர்மங்கள் மூலியமாக சம்ஸ்காரம் கொடுத்து அவனை நல்ல மனிதனாக மாற்றி சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடியவர்களாக, சமுதாயத்தை ஒருங்கிணைக்கக்கூடியவர்களாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்முடைய யோகாவை உலகத்துக்கு கொடுத்தோம். இங்க மிகப்பெரிய பாதிப்பு வந்துச்சு இல்லையா? நாம எல்லாம் வெளியே வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தோமே, அந்த காலகட்டத்தில் உலகத்திற்கே மருந்து கொடுத்தோம். அப்படிப்பட்ட புனிதமான
தர்மத்தை சார்ந்த சங்க செம்சர்களாம் சேர்ந்து இந்த பாரத புனர் நிர்மாண பணியில் இறங்கி இருக்கிறோம். இந்த விஜயதசமி நன்னாள்ல வெற்றி தான் கிடைக்கும். இந்த வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா இது இறைவனுடைய ஆசியால நடக்கிறது. அவனுடைய ஆசியினால இந்த பணி நடக்கிறது. அவன் பரிபூர்ணமா பின்னால் நிற்கிறான் நம்ம தெய்வங்கள்லாம். அதனால நாம தைரியமாக தெளிவாக நிமிர்ந்து இந்த பணியை செய்வோம். எல்லா பகுதிக்கும் கொண்டு போவோம். நம்முடைய சங்க பணிதான் வரக்கூடிய காலத்துல உலகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இருக்கக்கூடிய இந்து தர்மத்தின் மூலமாக வழிகாட்ட போறோம். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான பணியை நம்ம இறங்கி இருக்கிறோம். அதனுடைய தான் இந்த விஜயதசமி விழாவுடைய நம்ம வருடம் கொண்டாடுவதற்கான நோக்கம் நம்ம வந்திருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சியை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த நீதிமன்றத்திற்கு நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். காவல்துறை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.